ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோல நம்ம அட்லாண்டா எலக்ட்ரிக்கல் ஐபியோட டீடைல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். அட் த டைம் ஆஃப் திஸ் வீடியோ கரண்டா ஜிஎம்பி 17% ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth பிளான்ஸ் எல்லாமே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அட்லாண்டா 1999ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் பவர் செக்டர்ல பார்த்தீங்கன்னா, இவங்களோட கரண்ட் இயரோட புரொடக்ஷன் டேட்டா படி பார்த்தீங்கன்னா, இவங்க ஒன் ஆஃப் த லீடிங் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியா இருக்காங்க இன் இந்தியால. ஸோ இந்தியால பார்த்தீங்கன்னா, சில ஃபியூ கம்பெனிஸ் மட்டும் தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா, 200 மெகா ஆம்பியர் வோல்ட்ல இருந்து 220 கிலோ வோல்ட் வரை மேனுஃபேக்சர் பண்றாங்க. பட் இந்த கம்பெனியோட கரண்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 500 மெகாவாட் ஆம்பியர் வரை இவங்களோட கெப்பாசிட்டிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் பத்தி எல்லாமே நான் டீடைலா நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் கரண்டா மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5800 கோடி வரை இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா மெயினா வந்து ஸ்டேட் யூட்டிலிட்டிஸ் மூலமா தான் கிடைக்குது. அண்ட் 208க்கு மேல வந்து கஸ்டமர் பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் எனர்ஜி டிரான்ஸ்மிட்டர் கார்ப்பரேஷன் அண்ட் அதானி கிரீன், டாடா பவர். ஸோ ஸ்ட்ராங் கஸ்டமர் பேஸ் வந்து இந்த கம்பெனில இருக்கு. ஸோ எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 311 எம்ப்ளாயீஸ்ன்னு ஸ்ட்ராங்கா வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, பிஃபோர் எக்ஸ்பான்ஷன் அதாவது டில் மார்ச் 2025ல இவங்களோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 116% வரை யுட்டிலைசேஷன் பண்ணியிருக்காங்க இன் குஜராத் யூனிட் 1ல. அண்ட் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா, 81% வரை மேக்ஸிமம் யுட்டிலைசேஷன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் 2025 வரை இந்த கம்பெனியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 16,740 மெகா வோல்ட் ஆம்பியர் வரை இவங்களோட இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டி இருந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 98% வரை இந்த கம்பெனி யுட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் அண்ட் அக்விசிஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா 5 பிளான்ட் வந்து இருக்கு. இதுல 4 வந்து குஜராத்ல, 1 வந்து பெங்களூர் ரீஜியன்ல இருக்கு. ஸோ கரண்ட்டா அதாவது டில் மார்ச் 2025 வரை இவங்களோட கெப்பாசிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 16,740 மெகாவோல்ட் ஆம்பியர் இன்ஸ்டால் கெப்பாசிட்டியா இருந்துச்சு. ஸோ இதுல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா, அப் டூ 200 மெகாவோல்ட் ஆம்பியர் வித் 220 கிலோவாட்ஸ் வரை இவங்களால மேனுஃபேக்சர் பண்ற ஃபெசிலிட்டி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்தியால ஃபியூ கம்பெனிஸ் தான் இந்த ரேஞ்ச்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பில்ட் பண்றாங்க. ஸோ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஜூலை 2025ல இந்த கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பான்ஷன் ஃபெசிலிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 30,540 மெகாவோல்ட் ஆம்பியர். ஸோ மார்ச்ல இருக்கிற கெப்பாசிட்டிய 16,000 கம்பேர் பண்ணும்போது, ஸோ இந்த 30,000 கெப்பாசிட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்தத விட 3 மடங்கு இன்ஸ்டால் கெப்பாசிட்டியோட ரேஞ்ச் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 200ல இருந்து 500 மெகாவோல்ட் ஆம்பியர் வித் 400 கிலோவாட்ஸ்ன்னு ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, 112 கோடி. தென் பார்த்தீங்கன்னா, இவங்களோட அட்லாண்டான்ற ஒரு கம்பெனிய வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க இன் ஆகஸ்ட் 2025ல. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டி ரேஞ்ச் வந்து 15,780 மெகாவோல்ட் ஆம்பியர் வரை அடிஷனலா ஆட் ஆன் ஆகுது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 500 மெகாவோல்ட் ஆம்பியர் 765 கிலோவாட். ஸோ இதோட குரோத் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா இருக்கிறத விட ஆல்மோஸ்ட் 4 மடங்கு வந்து இந்த கெப்பாசிட்டியோட ரேஞ்ச் வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. ஸோ இந்த அக்விசிஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, 182 கோடி. பிளஸ் இந்த அக்விசிஷனுக்கு இந்த கம்பெனி அக்விசிஷன் பண்ண இந்த அட்லாண்டா கம்பெனில ஆல்ரெடி 80 கோடி வரை டெப்ட் இருந்துச்சு. ஸோ அந்த லோனும் இவங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்விசிஷன்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா இந்த கம்பெனியோட டெப்ட் ரேஞ்சும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா இந்த எக்ஸ்பான்ஷன் அண்ட் அக்விசிஷனுக்கு அப்புறமா இந்த கம்பெனில கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 63,060 மெகாவோல்ட் ஆம்பியர். ஸோ 16,000ல இருந்து 63,000ன்னு ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்டால் கெப்பாசிட்டிய வந்து இந்த கம்பெனி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட குரோத் எல்லாமே நம்மளுக்கு அப்கமிங் இயர்ஸ்ல தான் இந்த ஃபெசிலிட்டியோட யுட்டிலைசேஷன் வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த கம்பெனியோட மெயின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்ஃபார்மர், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர், ஃபர்னஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ மேஜரா இவங்க ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 74% இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா தான் ஜெனரேட் பண்றாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டில் மார்ச் 2025 வரை இவங்களுக்கு 220 கிலோவாட் அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 160 மெகாவாட் ஆம்பியர்ல டிரான்ஸ்ஃபார்மர் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ கரண்ட்டா எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா, 220ல இருந்து 765 கிலோவாட்ன்னு ஒரு ஸ்ட்ராங்கா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஃபினான்ஷியல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, FY 24ல இவங்களோட ரெவென்யூ அண்ட் பேட் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா, FY 23 கம்பேர் பண்ணும்போது டவுன் ஆயிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்களோட இந்த அக்யூசிஷன் அண்ட் ஆன்கோயிங் எக்ஸ்பென்ஸ்னால இந்த ஒன் டைம் ப்ரொவிஷனிங்னால இவங்களோட FY 24ஓட ரெவென்யூ பேட் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. பட் FY 25ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா ரெக்கவர் ஆயிருக்காங்க. FY 25ஓட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 43%ல குரோ ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 90% சிஏஜிஆர் ரெவென்யூல வந்து மெயின்டெயின் பண்றாங்க. எபிட்டா மார்ஜின் 16%, பேட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 9.5%, ROE 33%ன்னு ஸ்ட்ராங்கா குரோத் ரேட் குடுத்திருக்காங்க. அண்ட் ROCயும் ஸ்ட்ராங்கா இருக்கு. நெட் வொர்க்கிங் கேபிட்டல் டேஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டா டவுன் ஆயிருக்கு. அண்ட் ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 1642 கோடின்னு ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்ணி வராங்க. இதுல 70% ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிஸ் அதாவது கவர்ன்மென்ட் என்டிட்டீஸ்லேருந்து கிடைக்குது. அண்ட் 30% பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் பவர் புரொடியூசர் அண்ட் இபிசி கான்ட்ராக்டர்ஸ் மூலமா இவங்களுக்கு 30% வரை ஆர்டர் புக்ஸ் வந்து மெயின்டெயின் பண்றாங்க. இண்டஸ்ட்ரி பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது, போஸ்ட் ஐபிஓல இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 48.9x இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 39x இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட வேல்யூவேஷன் வந்து ஹையர் வேல்யூவேஷன்ல வராங்க. ரெவென்யூ குரோத் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில 43%ல இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபையர் கம்பெனி 56%ன்னு ஹையர் ரெவென்யூ குரோத் வந்து மெயின்டெயின் பண்றாங்க. அட்லாண்டா கம்பெனி பார்த்தீங்கன்னா 9% லோயர் பேட் மார்ஜின்ல இருக்காங்க. இந்த வேர்ல்ட் டேம்ப் பார்த்தீங்கன்னா 16%ன்னு ஹையஸ்ட் பேட் மார்ஜின் வந்து மெயின்டெயின் பண்றாங்க. ஆர்டர் புக் பொறுத்தவரை பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது மாடரேட் ரேஞ்சில வந்து மெயின்டெயின் பண்றாங்க. அண்ட் இந்த அட்லாண்டால பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் கேபிட்டல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா, அட்லாண்டால 65 டேஸ்ன்னு ஸ்ட்ராங்கா வந்து பிஎஸ்ஸ கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வேல்யூவேஷன் வைஸ் கம்பேர் பண்ணும்போது மட்டும் இந்த கம்பெனி ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்காங்க. பட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா, பிஇ வந்து 69ன்னு ரொம்ப ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கு. ஐபிஓ மூலமா 687 கோடி ரைஸ் பண்றாங்க. இதுல 400 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, 287 கோடி OFS மூலமா செல் பண்றாங்க. இந்த 400 கோடியில பார்த்தீங்கன்னா, 79 கோடி இவங்களோட டெப்ட்ட வந்து ரீபே பண்ணலான்னு இருக்காங்க. டெப்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களோட கேப்பெக்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஷன்னால பார்த்தீங்கன்னா, இவங்களோட டெப்ட் வந்து லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது 48 கோடியிலிருந்து 141 கோடியா வந்து அதிகமாயிருக்கு. இந்த டெப்ட்டுக்காக 779 கோடி வரை ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. இவங்களோட நியூ எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஸ்டேட் யுட்டிலிட்டீஸ்னால இவங்களோட ரிசீவபிள் வந்து அதிகமா இருக்கு. அத மேனேஜ் பண்றதுக்காக 210 கோடி இவங்களோட வொர்க்கிங் கேபிட்டலுக்காக யூஸ் பண்றாங்க. இதுல 118 கோடி FY 26லயும் 92 crore வந்து FY 27லயும் யுட்டிலைஸ் பண்ண போறதா இருக்காங்க. மேனேஜ்மென்ட் இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனி வந்து Q1 FY 27ல ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா மாறிரும்னு சொல்றாங்க. இந்த OFS மூலமா புரமோட்டரோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, 94% ஷேர் ஹோல்டிங்ல இருந்து 86%ஆ வந்து புரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து குறையுது. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 204 கோடி வரை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. டோட்டலா 15 ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட நேம் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. இதுல 58% பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. டாப் டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, கோடக், ஆக்சிஸ், நிப்பான், HDFC, அசோகா அண்ட் குளோபல் இன்ஸ்டிடியூஷன் அலையன்ஸ், பைன் பிரிட்ஜ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவென்யூ ஜெனரேஷன்க்காக மேஜரா வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட்ட வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. FY 25ல இவங்களோட டெண்டர் டிபெண்டன்சி ரேட் பார்த்தீங்கன்னா, 18% டெண்டர் தான் சக்சஸ் ரேட் வந்து மெயின்டெயின் பண்றாங்க. இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும். அண்ட் இவங்களோட 99% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, குஜராத் ஃபெசிலிட்டி மூலமா தான் ஜெனரேட் பண்றாங்க. டாப் 10 கஸ்டமர்ஸ் மூலமா 74%ன்னு மேஜர் ரெவென்யூ வந்து இந்த கம்பெனி ஜெனரேட் பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, ரிசீவபிள்ஸும் அதிகமா இருக்கு. இந்த கம்பெனியோட கெப்பாசிட்டி யுட்டிலைசேஷன் எல்லாமே இப்போ கரண்ட்டா தான் நியூ ஃபெசிலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது எல்லாம் மேக்ஸிமம் ரீச் பண்ணணும்னா மினிமம் 2 இயர்ஸ் வந்து நீங்க ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கும். இன்லைன் வித் பியர்ஸ் இந்த கம்பெனியோட FY 27ல பிஇ 30x மல்டிபிள்ல ரீச் ஆச்சுன்னா, அரவுண்ட் 40-50% அப்சைட் குரோத் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் இந்த ஐபிஓல ஒரு டீசென்ட் லிஸ்டிங் கெயின் அண்ட் லாங் டெர்ம் குரோத்துக்காக என்னோட எல்லா அக்கவுண்ட்ல இருந்தும் அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். ஐ ஹோப் இந்த கம்பெனிய பத்தின டீட்டெயில் அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஐபிஓ ரிலேட்டடான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.